இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோர்களே, இளையோரே, உங்களை ஆண்டவர் என்று ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த இறைவார்த்தையை கேட்கின்ற மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் இவர்களோடு இருக்கட்டும். தூய ஆவியின் அருள் இவர்களுக்கு கிடைக்கட்டும். ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்கள் இன்று நாளிலே செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளையும் ஆசீர்வதித்து உமது திருவிழப்படி இவர்களுக்கு தந்து இவர்களை வழிநடத்தும். இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும். நீயும் அவர்களோடு பரவசமடைந்து பேசுவாய். நீயும் வேறு மனிதராய் மாற்றப்படுவாய். இறை வார்த்தையை கேட்கும் போது ஆண்டவரின் ஆவி வலிமையோடு உன்மேல் வரும். எனது வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. இறை வார்த்தை ஒவ்வொன்றும் இறைவனின் ஆவியை தன்னுள் கொண்டிருக்கின்றது. ஆக இறை வார்த்தை கேட்கும் போது அதனுள் இருக்கும் இறை ஆவி அதை புரிந்து கொள்ளும் ஆற்றல் தருகின்றார். நீ வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. ஆசீர்வாதமுள்ள மனிதராய் நீ மாறுவாய். உன்னை பயனுள்ள உபயோகமுள்ள மனிதராய் மாற்றுகின்ற சக்தி தூய ஆவிக்கு உண்டு. குடும்பத்தில் ஒரு சிலரின் குணங்கள் மாற வேண்டும். எப்போதும் கோபப்படுகின்ற நிலை மாற வேண்டும். எப்போதும் கண்ணீர் வடிக்கின்ற நிலை மாற வேண்டும். எப்போதும் சந்தேகப்படுகின்ற நிலை மாற வேண்டும். அவநம்பிக்கை மாற வேண்டும். எப்போதும் குற்றம் கண்டுபிடிக்கும் மனநிலை மாற வேண்டும். மாற்றம் அனைவருக்கும் வேண்டும். நாம் குறைபாடுள்ள மனிதர்கள், நாம் தவறக்கூடியவர்கள், நாம் விழக்கூடியவர்கள், நாம் நொறுங்கக்கூடியவர்கள். நமது சிந்தனையில் குறையுண்டு, நமது செயல்களில் குறையுண்டு. எனவே நிறைவானவை வரும்போது குறைவானவை நம்மை விட்டு அகன்றுவிடும். ஒளி வரும்போது, வெளிச்சம் வரும்போது இருள் நம்மை விட்டு விலகி ஓடும். எனவே தூய ஆவியால் வல்லமையால் புதிய மனிதராக மாற்றப்பட வேண்டும். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் இன்று சொன்ன இந்த இறை வார்த்தையின் ஆற்றல், அபிஷேகம், சக்தி என்மேல் நிறையட்டும். ஆண்டவரின் ஆவி உன்மேல் வல்லமையோடு வரும் என்ற தூய ஆவி என்னை நிரப்பட்டும். என் குடும்பத்தை நிறைக்கட்டும். என் பிள்ளைகளின் மேல் நிறைக்கட்டும். எனது பிரச்சனைகளின் மேல் நிறைக்கட்டும். நோயோடு போராடுகின்ற என்மேல் நிறைக்கட்டும். கடனோடு போராடுகின்ற என்மேல் நிறைக்கட்டும். திருமணமாகாத என் பிள்ளைகளின் மேல் நிறைக்கட்டும். சமாதானமில்லாத என் குடும்பத்தில் மேல் நிறைக்கட்டும். அன்புமிக்கவர்களே, இந்த ஆசிரியருக்காக ஜெபிப்போம். ஆண்டவரின் ஆவி கண்டிப்பாக இன்று உன்மேல் வலிமையோடு வரும். நீயும் அவர்களோடு இணைந்து, அந்த தூய ஆவியோடு இணைந்து பரவசமடைந்து பேசுவாய். உன்னை கடவுள் வேறு மனிதராக மாற்றுவார், உன்னை பயன்படுத்துவார். இதற்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.